வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் சின்னா பின்னமான நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள். தனித்தீவுகளாக மாறிய 1000 கிராமங்கள். தென் மாவட்டங்களில் பெருமழை வெள்ள பாதிப்பில் சிக்கி 13 பேர் பலி. மின்சாரம் தாக்கியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாலும் உயிரிழப்பு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் போக்குவரத்து துண்டிப்பு. குடிநீர், பால், உணவின்றி 3வது நாளாக பரிதவிக்கும் மக்கள். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு. கை குழந்தைகளுடன் அங்குமிங்கும் அல்லல் படும் மக்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத அவலம். நிர்வாக திறமையற்ற அரசால் சென்னை மக்கள் அனுபவித்த நரக வேதனைகளை நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களும் அனுபவிக்கும் கொடுமை. மூன்றாவது நாளாக தத்தளிக்கும் நெல்லை மாநகர். பெரியார் பேருந்து நிலையத்தில் வெள்ள நீரை வெளியேற்ற விடியா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகள். விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் இராணுவ வீரர்கள். பெருமழை வெள்ளத்தால் சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் படகுகள் மூலம் மீட்பு பணி. பெருமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு. கண் துடைப்புக்காக இல்லாமல் விடியா அரசின் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் ரேடார்கள் வாங்க பட்ஜெட்டில் ஒதுக்கிய 10 கோடி ரூபாய் எங்கே? ரேடார்கள் துல்லியமாக கணித்ததையும் விடியா அரசு கோட்டை விட்டதா என மக்கள் கேள்வி. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. உடைமைகளை இழந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி குறைகளை கேட்டறிந்தார். ஐயா, அந்த எங்க ஏரியா சைடு கொஞ்சம் பால் வசதிக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. குழந்தை எல்லாருமே பால் இல்லாம கஷ்டப்படுறாங்க. வானிலை ஆய்வு மையம் உரிய முன் அறிவிப்பை அளித்தும் விடியா திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தென் மாவட்டங்கள் அதி கனமழையால் கடுமையாக பாதிப்பு. கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களில் அதி கனமழையால் பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும். சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் 600 படகுகள் தயாராக இருப்பதாக தலைமைச் செயலாளர் பேட்டி அளிக்கிறார். ஒரு படகை கூட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காண முடியவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 நாட்களாக மக்கள் குடிநீர், பால், உணவில்லாமல் தவித்து வருகின்றனர். விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் களத்திற்கு செல்லாமல் ஊடகங்களில் மட்டுமே பேட்டி அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களின் துயர் துடைக்க களத்தில் நிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் குடும்பத்திற்கு பதவி பெற டெல்லி சென்ற ஸ்டாலின்.
சென்னையை நிர்கதியாக விட்ட நிர்வாக திறமையற்ற விடியா திமுக அரசு தென்னகத்தையும் கைவிட்ட அவலம். மக்களின் குமுறலை வெளிக்காட்டும் விதமாக தென்னகத்தை கைவிட்ட திமுக என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என அதிரடி தீர்ப்பு. தண்டனை விவரங்களை நாளை காலை அறிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வருமானத்திற்கு அதிகமாக 64% மேல் பொன்முடி சொத்து சேர்த்தது நிரூபணம். 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை. செம்மரம் கடத்தல் வழக்கில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவலர் சந்திரசேகர் ஆந்திர போலீசாரால் கைது. முதலமைச்சர் வசமுள்ள காவல்துறையினரே செம்மரம் கடத்துவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. அதிமுக மற்றும் விவசாயிகள் போராட்டத்திற்கு அடிபணிந்தது விடியா திமுக அரசு. வைகை அணையிலிருந்து பெரியாறு மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயில் வினாடிக்கு 1130 கன அடி வீதம் நீர் திறப்பு. விழுப்புரத்தில் அதிமுக பொதுச்செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றி விடியா அரசின் ஏவல் துறை அடாவடி. போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்கப்படுமா என அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி. ஒன்றிய அரசிடம் நிதி பெற்று தாருங்கள் என பொறுப்பற்ற வகையில் அமைச்சர் பதில் அளித்ததால் அதிர்ச்சி. நீங்களாம் பேசி இப்போ ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்ம நிதி கேட்டுக்கிறோம், கேட்டு வாங்கி கொடுங்களேன். நீங்களாம் பேசி இப்போ ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்ம நிதி கேட்டுக்கிறோம், கேட்டு வாங்கி கொடுங்களேன். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் போதிய வகுப்பறை கட்டடங்கள் இல்லை என திமுக கூட்டணி கட்சி எம்பி சின்ராஜு அரசு விழாவில் பகிரங்க குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மழுப்பல் பதில். திருப்பத்தூரில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி கோவிலை இடித்து சேதப்படுத்திய திமுக நகர்மன்ற உறுப்பினர். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத விடியா அரசின் ஏவல் துறை. கரூரில் நடந்த மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு மக்கள் யாரும் வராததால் காலியாக இருந்த இருக்கைகள். முகாம் குறித்த முன் அறிவிப்பிலேயே கோட்டைவிட்ட விடியா அரசு கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றும் என மக்கள் கேள்வி. மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. அன்றைய தினம் மக்களின் உயிர் காக்க விடியா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. கோவையில் பள்ளி மாணவியின் பாலியல் புகாரை கண்டுகொள்ளாத விடியா அரசின் ஏவல் துறை. பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செருப்பை எரியூட்டி பொங்கல் வெல்லம் தயாரிக்கும் அவலம். உரிய ஆய்வு மேற்கொள்ளாத துறை சார்ந்த அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரியில் 2.5 டன் வெடிப்பொருட்கள் மறைத்து கடத்தி வரப்பட்ட விவகாரம். வெடிமருந்துகளை கொள்முதல் செய்ய முயன்ற கேரளாவைச் சேர்ந்த நபர் கைது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் பணத்துக்காக கடத்தி ஆந்திராவில் கொலை. பணம் கிடைக்காததால் சிறுவனை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி முட்புதரில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற பெண்ணுக்கு வலைவீச்சு. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 19 பேரை கைது செய்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பறிமுதல். விடியா ஆட்சியில் சூதாட்டங்களால் குடும்பங்கள் சீரழிந்து வருவது அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையிலிருந்து தாய்லாந்துக்கு விமானத்தில் கடத்த முயன்ற 65 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல்.
சூட்கேஸ் ரகசிய அறைக்குள் வைத்து பணத்தை கடத்த முயன்ற இருவர் கைது. சென்னை வேப்பேரியில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் 5 சவரன் தங்கச்செயினை பறித்த இருவர் கைது. விடியா ஆட்சியில் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத வகையில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதால் பெண்கள் அச்சம். சென்னையைச் சேர்ந்த இளைஞரின் செல்போனுக்கு வேலைவாய்ப்பு குறுஞ்செய்தி அனுப்பி லட்சக்கணக்கில் மோசடி செய்து டெல்லியில் பதுங்கியிருந்தவர் கைது. விடியா அரசு அதிகரித்து வரும் இணையவழி குற்றங்களை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.